உஸ்தாத் சொல்லுப்பா. இப்போ டாக் ட்ரைனிங் விடுறாங்கல்ல, ஆமா. அப்ப அந்த டாக் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம டைம் கொடுக்கணும், எவ்வளவு நேரம் ட்ரைனிங் பண்றோம் டாக? இதுல 2 விதமா சொல்லலாம்ப்பா. ஒண்ணு வந்து எவ்வளவு ட்ரைனிங் பண்றாங்கன்னா ஒரு 40 நிமிஷம் சொல்லலாம். மார்னிங் 40, ஈவினிங் 40. நீ சொல்லலாம் சார் ஒரு நாள் ஃபுல்லா விட்டுறீங்க, நான் 40 நிமிஷம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். சீசன் வைஸ் எடுப்போம். எப்படின்னா டைமிங்கிறது லிமிட் கிடையாது. ஒரு டாகுக்கு நீ சொல்ல போனா டைம் சொல்லுங்க 2.5 மணி நேரம் ஆகும். அந்த மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வெளியில எடுக்கிறது, மாலிஷ் பண்றது, சாப்பாடு கொடுக்கறது, விளையாட வைக்கிறது, ஸ்டூல் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொன்னா 2.5 மணி நேரம் ஆகும். ஆனா நீங்க ட்ரைனிங் பாத்தீங்கன்னா சீசன் வைஸ் தான். சீசன் சொல்லியாச்சுன்னா ஒரு 5 மினிட்ல இருந்து ஒரு 10 மினிட்டுக்குள்ள எடுத்தாலும் அவங்க போர் அடிச்சு போகும். அப்போ அவங்க எப்பவுமே வந்து நம்ம கூட வர ஆசைப்படணும். அப்படிங்கும் போது அவங்களோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நிப்பாட்டிடணும். அதாவது ட்ரைனிங் தொடர்ந்து பண்ணா போர் அடிச்சிரும், பண்ண மாட்டான். அப்ப கொஞ்ச நேரம் ட்ரைனிங் பண்றது, அப்புறம் விளையாட வைக்கணும். விளையாட வச்சுட்டு அவுட் அந்த இடத்துல வச்சு கூடாது, திருப்பி உள்ள கொண்டு விட்டுறணும். அவங்களோட பிளேஸ்க்கு போயிடணும். போனவரப்ப அவன் திருப்பி கூப்பிடுவான் நம்மள. இன்னொரு டாக் போடும்போது அவனும் கூப்பிடுவான் ஜம்பனி. அப்ப சேஷன் வைஸ் எடுப்பான். அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு மார்னிங்ல வந்து 4ல இருந்து 5 சேஷன் எடுப்பான், ஈவினிங் அதே மாதிரி 4. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி 10 தடவை ஒரு டாக் ட்ரைனிங் பண்றோம். அதுவும் தொடர்ந்து பண்ண மாட்டோம். ஒரு 10 நிமிஷம் பண்றது, அப்புறம் விளையாட வைக்கிறது. 10 நிமிஷம் அதிகம் தான். 6 நிமிஷம் 7 நிமிஷம் பண்ணியாச்சுன்னா அவனை விளையாண்டுட்டு கட்டி வச்சிருவான். திருப்பி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் திருப்பி அவங்களோட டர்ன் வரும். அதுக்குள்ள மத்த டாக்ஸ் எடுப்போம். ஒரு 6 டாக்னா கண்டினியூ எடுத்துக்கிட்டே இருப்போம். திருப்பி உங்களுக்கு நம்பர் அது மாதிரி சேஷன் வைஸ் சேஷன் போகும்போது தான் உங்களோட பர்ஃபெக்ஷன் வரும். அப்ப டைமிங்கிறது வந்து நல்லா செய்யும் போது நிறைய நேரம் கொடுப்போம், செய்யலைங்கிறது கம்மியா கொடுப்போம். சார் நாங்களும் எல்லாம் பராபரா தான் பேமெண்ட் கொடுக்குறோன்னு சொன்னீங்கன்னா அது டாக்ஸ் அது மாதிரி எடுக்கும்போது போர் அடிச்சு போகும். இந்த டாக் வருவாங்க எப்படின்னா ஒரு 15 நாள் சென்று அந்த கொஞ்சம் நல்லா பண்ணாத டாக் ஓவரா பிரஷர் பண்ற மாதிரி இருக்க கூடாது. அப்ப சுத்தமா பண்ணாம போயிடும். எஸ். ஆனா விளையாடுற டைம் விளையாட அதிகமா கொடுப்போம். விளையாட அதிகமா, அப்ப ட்ரைனிங் டைம் கம்மி பண்ணிட்டு விளையாடுற டைம் அதிகமா கொடுப்போம். அப்ப ஆர்வத்துல நம்ம கிட்ட இன்னும் அதிகமா செய்வோம். எஸ். அதே மாதிரி அவங்க கட்டி போட்டு அதிகமா விளையாட பார்ப்போம். ஏன்னா எங்கள்ட்ட உடியாருனாங்க கட்டி போட்டு சோம்பேறியா கூடாது. அடுத்த டாகோட விளையாடும் போது இவனுக்கு அதிகமா ஆர்வமாகும். அவன் எங்ககிட்ட வர பார்ப்பான். டக்குன்னு வந்தோடனே ட்ரைனிங் பண்ண மாட்டான். ஃபுட்டை மட்டும் கொடுத்து விட்டு அவங்களோட கொஞ்சம் விளையாண்டுட்டு விட்டுருவோம். அப்ப அந்த ஒரு 4 5 நாள் 6 7 நாள் அப்படி விளையாடு அதிகமா இருக்கும்போது நம்ம ட்ரைனிங்கே பண்ணலன்னா ஒரு ஜாலி மூமெண்ட் வந்துடும். ஜாலி மூமெண்ட் வந்தோம்னா அந்த மறந்துடுவான், ப்ரெஷரை மறந்துடுவான். அப்ப நம்ம கூட அந்த ப்ராப்பர் வந்துடும். முன்னாடி ஒரு டாக் நல்லா ட்ரைனிங் பண்ணி சொல்றோம்ல, அந்த ஈக்குவலுக்கு இவனும் வந்துடுவான். ஓகே சார்.